ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம்? வைமே கேனியன் லுக்அவுட் பாயிண்ட்லேருந்து நின்றுருக்கோம். 3400 ஃபீட் எலிவேஷன் பாயிண்ட்டில் நின்றுருக்கோம். மார்க் ட்வைன் என்ன சொன்னார்? மார்க் ட்வைன் இதை தான் பார்த்து கிராண்ட் கேனியன் ஆஃப் த பெசிபிக் அப்படின்னு சொல்லிட்டார் சார். பட் செம ஆழமாக இருக்குது. கேமரா கீழே போட்டு போயினே அதனால் போடக்கூடாது. ட்ரை பண்ணுறேன். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. நம்ம இங்கே நிற்கிறோன்றது என்ன ப்ரூஃப்? அதுக்கு நீந்தான் இங்கே தான் நினைக்கிறேன். எனக்கு பின்னால் இருக்கிறது தான் வைமே மவுண்டன். நீங்கள் இருக்கின்றதுக்கு என்ன ப்ரூஃப்? நான் எடுக்கிறேன். அதனால எல்லாருக்கும் என்ன ப்ரூஃப்? நீ இதை சொல்லு. என்ன சொல்கிறது? எப்போ பாரு நான் கை தான் காமிக்கிறேன். நம்ம கை காமிச்சு பிரச்சனை இல்லை. எதை சொல்லு மலையை பற்றி. மலையை பற்றியா? எப்படி வந்து கேனியன்ஸ் ஃபார்ம் ஆகுது சொல்லுங்கள். அது தெரியல எப்படி கேனியன்ஸ் ஃபார்ம் ஆகுன்றது. இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறமா கேனியன் ஸ்பெஷலிஸ்ட் மலர் நல்ல தம்பிகிட்ட கேட்கும். கேனியன்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். அது வந்து மலையில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். மலையில் மட்டும்தான் கேனியன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிவர் இதுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வந்து தோணலை. இந்த ராக்கெல்லாம் ரோட் ஆகி வந்து கேனியன் ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை வந்து எர்த்குவேக்ஸ் வந்து பல தடவை எர்த்குவேக் வந்து கிராக் விட்டுருச்சுன்றீங்க. அது மாதிரி ஃபோல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி அட்டாச் பண்ணியிருந்தேன். ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். நீ என்னத்தை எக்ஸ்பர்ட்? நீங்கள் போங்க. ஹலோ.